வணக்கம் மக்களே. எதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி பற்றிய ஒரு செய்திங்க. அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூ கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுறோங்க. தொடர்ச்சியாக ஒரு 1 வீக் நாங்கள் மானிட்டர் பண்ணோம். நம்மக்கிட்ட ஒரு பூ வந்து நம்ம 1 கிலோ 370 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கடை ஓனர். அந்த கடை ஓனர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து பூ வாங்குகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பூ வாங்கிட்டு கேதர் பண்ணி ஒரு 100 kg 50 kg அந்த மாதிரி கேதர் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட நாலேஜ் அவரோட சர்க்கிள் எங்கே பெருசாக இருக்குன்னு பார்த்து, உதாரணத்துக்கு பண்ருட்டி, கும்பகோணம், மாயாவரம், தஞ்சாவூர், சென்னை எந்த இடத்துல அதிகமாக டிமாண்ட் இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல அந்த பூவை வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இவர் ஜஸ்ட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அதை கொண்டு போயிட்டு அது எந்த ட்ராவல் போதோ அந்த ட்ராவலில் போயிட்டு அந்த பூவை கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு அந்த பூ போயிடுதுங்க. இப்போ இவருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 370 ரூபா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா வைக்கிறாருங்க. இவருக்கு நின்ன இடத்துல 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் 150 ருபீஸ் லாபம். ப்ளஸ் ஒரு நாளைக்கு 100 கிலோ பூ வந்து இந்த மாதிரி கை மாற்றி விட்டாருனாக்கா கிட்டத்தட்ட இவரே வந்து நம்மக்கிட்ட சாதாரணமே 10,000 ரூபாய் சம்பாரிச்சிடுவாருங்க. இப்போ நான் கடை ஓனருக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட பில்லு வந்து 1 லட்ச ரூபா மாதம் வருதுன்னா 10% வந்து அவங்களுக்கு கமிஷனு. அதாவது 1 லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க 10,000 ரூபாய் அவரோட கமிஷனுங்க. அப்போ அந்த 10,000 ரூபாய் கமிஷன் போச்சுன்னா, அது மாதிரி ஒரு 100 பேர் விவசாயிகள் பூ போடுறாங்கன்னா அந்த பூ கடைக்காருக்கு அது ஒரு லாபம். இரண்டாவதாக பார்த்தோம்னா, அந்த கடையில் வந்து சில்லறை வியாபாரம் நடக்கும் பாருங்கள், அதில் ஒரு லாபம். நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங்க. இது நமக்கு தான் புரியல கொஞ்ச நாளாக. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ தான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பூ போட்டுட்டு இருக்கும்போது தாங்க இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியுதுங்க. செடி வளர்த்து அப்புறம் பூ நம்ம போட ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்க. இது ஏன் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம கொஞ்சம் மெனக்கெடுத்தால் நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு 370 ரூபா போகிற பூ கூட நம்ம 500 ரூபா நம்மளால் சேல் பண்ண முடியுங்க. பட் ஆனால் கொஞ்சம் நம்ம அதுக்கு சிரத்தை எடுக்க வேண்டும். தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்து அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணணும். ப்ளஸ் அந்த பார்ட்டி நமக்கு மந்த்லி வந்து பேமெண்ட் கரெக்டாக பண்ணுவாங்களான்னு அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து தானமாக நம்ம யார்கிட்ட பூ கொடுத்துட்டு கடைசியில் அவங்க பணம் தரலைன்னா கஷ்டங்க. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து இந்த பூ கடையில் போட்டோம்னா அவங்க கடை அங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம பணம் வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடுங்க. ஒரு 100 ரூபா 50 ரூபா முன்ன பின்ன ஆனாலும் நமக்கு வந்து அந்த பணம் சரியான முறையில் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க நம்ம இப்படி போடுறதுங்க. சரி, இது ஒரு தெளிவுபடுத்திட்டுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 30 சென்ட்டில் வந்து 3000 செடிகள் வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நண்பர் ஒருத்தர். அது வந்து அவர் தப்பாக புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு செடியாக வந்து நம்ம எப்போவுமே நடுறது கிடையாதுங்க. 4 அடிக்கு 4 அடி இடைவெளி விட்டு ஒரு குழிக்கு வந்து நம்ம 5 அடி நடணுங்க. அந்த மாதிரி நம்ம நட்டோம்னா ஒரு குழிக்கு வந்து 5 செடி அந்த மாதிரி நட்டோம்னா ஒரு 100 குழிக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 செடி வந்துடுங்க இல்லைங்களா? 100 குழிக்கு நம்ம 500 செடி வரும்போதுங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 குழி இருந்தால் நமக்கு ஒரு 1500 அந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ நம்ம வந்து 4க்கு 4 குழி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 3000 செடிகள் வந்து நமக்கு ஃபிட் பண்ண முடியுங்க. நம்ம 3000 செடிகள் வந்து நம்மளால் பாசிபிளாக நட முடியுங்க. இது வந்து நமக்கு 4க்கு 4 ஒரு குழிக்கு 5 செடிங்க. குழி வந்து பார்த்திங்கன்னா 1 அடி அகலம் 1 அடி ஆழம். இது தாங்க வந்து நம்ம கணக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது தாங்க கணக்கு. இது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் உதாரணத்துக்கு நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஏக்கர் நடும்போது நான் வந்து 6க்கு 6 வச்சு நட்டேங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ட்ரிப்ளிகேஷன் ஹோஸோட கேப் வந்து பார்த்திங்கன்னா அகலம் நான் 6 அடிக்கு 6 அடி இருந்தது. அது ஒரு காரணம். அதுக்கு அடுத்து இன்னொரு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம செடி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடுதுங்க, ஒரு செடியும் இன்னொரு செடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிருதுங்க. அப்படி பண்ணும்போதுங்க நடுவில் போய் நம்மளால் பூ பறிக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடுதுங்க, நம்ம வந்து மேன் பவர் ஆளுங்க வந்து நம்ம பூ பறிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பறிக்கும்போது நிறையா டிலே ஆகுதுங்க. அப்புறம் நிறையா அவங்களுக்கும் சிரமமாக இருக்குது. உள்ளே போய் பூ பறிக்கும்போது அவங்களுக்கும் சிரமமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னாங்க, பூ வந்து நம்ம பறிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கேப் விடும்போது குனியும் போது அதை குனிஞ்சு பறிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. ஸோ கேப் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இடம் வந்து ரொம்ப குறைவான ஒரு பரப்பளவு இருக்குது அப்படின்னா நம்ம 4க்கு 4 போகிறது ரொம்ப சிறந்த ஒரு முறை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அதிகமாக நம்ம செடி வைக்க முடியும். அந்த செடி வச்சதுனால நமக்கு பூவோட ஈல்டும் நமக்கு அதிகமாக வருங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா,
15 டேஸ் வந்து பூ வருங்க. 15 நாள் பூ இறங்கும். நம்ம எப்படி நிலவு வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை இருக்குது, அந்த மாதிரி தாங்க மல்லியோடதும். நம்ம ஒரு 15 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஏறிக்கிட்டே இருக்குங்க. ஒரு சட்டன் பீரியடுக்கு அப்புறமா அந்த பூ மறுபடியும் ரிவர்ஸில் குறையும். மறுபடியும் குறைஞ்சி மறுபடியும் புதுசாக துளிர் எடுத்து அந்த துளிர் தான் மறுபடியும் அரும்பு கட்டுங்க. மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஏறும். ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு 10 கிலோ ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா என்டையர் மந்த் நமக்கு 10 கிலோ வரும், இல்லை என்டையர் இயர் நமக்கு 10 கிலோ வரும்னா நிச்சயமாக வராதுங்க. நம்ம ஒரு 10 கிலோ வருதுன்னா 1ஆந்தேதியிலேருந்து ஒரு 5 கிலோ 6, 7, 8, 9, 10ன்னு ஆரம்பித்து 15ஆந்தேதி வரைக்கும் ஒரு 10 கிலோ போகுதுன்னா 16, 17, 18ஆந்தேதிலாம் பார்த்திங்கன்னா 8 கிலோ 9 கிலோ 5 கிலோன்னு வருங்க. இது டிபெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ மினிமம் போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம செடியோட வயது பொறுத்துங்க. ஒரு வருடம் அதாவது 30 சென்ட்டுக்கு நான் உங்களுக்கு தெளிவுக்காக ஒரு 30 சென்ட்டு நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேங்க. ஒரு வருடமான ஒரு செடி மல்லி செடியில் வந்து அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 19 கிலோ நம்ம வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் போவோங்க, ஹையஸ்ட்டாக. அதுக்கப்புறம் லோயஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2-3 கிலோவில் நிற்குங்க. அதுக்கு கீழே இறங்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இது எல்லாமே நம்ம சொல்கிறதுங்க நல்லா பராமரிப்பு பண்ண செடிகள் மட்டும். அதுக்கு அடுத்தது மாதம் ஒரு முறை இல்லை 2 முறை அடி உரம் வைக்கிற செடிகள், வாரம் ஒரு முறை மேல் வந்து ஸ்ப்ரே பண்ணுற செடிகள், இந்த மாதிரி செடிகளுக்கு மட்டும்தாங்க இது பொருந்தும். நம்ம சரியாக பராமரிப்பு பண்ணலைன்னா இவ்வளோ ப்ரொடக்ஷன் வராதுங்க. நமக்கு மெயின் அல்டிமேட் எய்ம் அண்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ப்ரொடக்ஷன் வந்தால் மட்டும்தாங்க நம்மளால் பூ அதிகமாக எடுக்க முடியும். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 கிலோ பூ வந்தால் ஒரு 300 ரூபாய் நம்ம வந்து ஆவரேஜாக ப்ரைஸ் போட்டால் கூட 3000 ரூபாய் 3000 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். 10 கிலோ நம்ம பறிக்கணுன்னாங்க அதிகபட்சம் 4லேருந்து ஒரு 5 ஆள் நமக்கு தேவைப்படும். இதுவே நம்ம வந்து வீட்டாளுங்க இருக்காங்க அப்படின்னா செலவுக்கு இல்லைன்னா நமக்கு 10 கிலோ ஒரு கிலோவுக்கு வந்து 40 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல பூ பறிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபார்மில் பறிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் வந்து பூ பறிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம 150 ரூபா பணம் கொடுக்கணுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோ பறித்தாலும் கணக்கு கிடையாது. 1 கிலோ கூட பறிப்பாங்க, 2 கிலோ கூட பறிப்பாங்க. பட் ஆனால் 3 மணி நேரம் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 4 பேர் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட வீட்டாளுங்க இல்லாமல் நமக்கு 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 600 ருபீஸ் வந்து நமக்கு கொடுக்கணுங்க. ப்ளஸ் ஒரு 400 ரூபாய் நீங்கள் வந்து ஒரு மருந்து செலவு வச்சுக்கிங்க, 1000 ருபீஸ். நமக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்குதுன்னா 1000 ருபீஸ் நம்ம செலவாக எடுத்துக்கிட்டால் கூட 2000 ரூபாய் நமக்கு லாபமாக நிற்கும். அந்த லாபம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் கணக்கு பண்ணும்போது 60,000 வரும். இப்போ இந்த ஏற்ற இறக்கம், விலை நிலவரம், விலை குறைவு, 300 ரூபாய்ன்றதுல 500 ரூபா போகலாம், 300 ரூபாய்ன்றதுல 200 ரூபா வரலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் மாதிரி வருந்தாங்க. ஒரு எல்லா செலவும் போய் 60,000 அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து இப்படி கணக்கு பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 ரூபாய், அதிகபட்சம் ஒரு 60,000 ரூபாய் இப்படி கணக்கு பண்ணிக்கலாம். இதே ஒரு வருடம் ஆன செடிகளுக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ஆன செடியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோ வருங்க. அப்போ வரும்போது நம்மளோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னாங்க 60,000 இடத்துல 1.5 லட்சம் போவோங்க. இது எல்லாமே முழுக்க காரணம் நம்ம செடி பராமரிப்பு பண்ணுறது, நம்ம செடியை வந்து எப்படி ஒரு கலை நிர்வாகம் பண்ணுறது, நீர் நிர்வாகம், உர மேலாண்மை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமுங்க. அப்படி பண்ணால் தான் நம்ம செடியை வந்து சிறப்பாக வளர்த்து அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் நமக்கு கிடைக்குங்க. இப்போ இது போக வந்து இன்னும் நமக்கு சில விஷயங்கள் தெளிவுபடுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன் வரணுங்க, அளவுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் வரணும். அதுவும் குறிப்பாக நமக்கு ஒரு ஜூலைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னாங்க நிறைய இடத்துல பூக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சில பகுதிகள் வந்து மழை அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் பூக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் குறையும். அந்த சமயத்தில் நான் போன வருடம்ங்க அக்டோபர் மாதம் நினைக்கிறேன், அந்த சமயத்துலலாம் 1 கிலோ மல்லி வந்துங்க, அதாவது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சீசனில் அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி சீசனில் 1 கிலோ மல்லி வந்துங்க 2500 ரூபாங்க. அப்போ அந்த சமயத்தில் மட்டும் நமக்கு ஒரு 50 கிலோ மல்லி நமக்கு கிடைக்குதுன்னு வச்சா ஒரு நாளைக்கு நம்மளோட வருமானம் எவ்வளோன்னு பாருங்கள். 10 கிலோ கிடைச்சா கூட 25,000 ரூபாங்க. நமக்கு 20 கிலோ கிடைச்சா 50,000ங்க. அதனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு பயிருங்க.
நிறையா பேருக்கு நிறையா டவுட் இருக்குங்க. கமெண்ட்டில் கேட்கும்போது நல்லா புரியுதுங்க. நானும் உங்களை மாதிரி தாங்க. ஆரம்பிக்கும்போது நிறையா சந்தேகம் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆரம்பித்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு மல்லி தோட்டம் வந்து 12,000 செடி வச்சு ஒரு 2 ஏக்கர் மல்லி வச்சு நம்ம பராமரிப்பு பண்ணி நம்ம செடியை பராமரிப்பு பண்ணிகிட்ருக்குங்க. இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லைங்க. நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. தேங்க்யூங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க.